வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு சில பொருள்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப அதிகமான கோழிகள் சேவல்கள் எல்லாம் இல்லை நண்பர்களே. ஒரு தாய் கோழி, ஒரு 4 குஞ்சுகள், அது ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு 2 ஜோடி விடைங்க, 2 ஜோடி விடைங்க அது கொடுத்துட்டேன். நம்ம நண்பர்கள் நம்ம லைனை ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறவங்களே இப்போ கேட்டதுனால ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் போட்டுருக்குறீங்க. அது இருந்ததே ஒரு 2 ஜோடி தாங்க, 2 ஜோடி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ நான் ஏற்கனவே காசு அனுப்புனவங்க அவங்களுக்கு நான் சொன்னேன். அவங்க மார்ச் மாதம் தானே எங்களுக்கு லீவு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்க சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இங்கே இருக்கிறாங்க. சிங்கப்பூரும் மலேசியாவிலும் இருக்காங்க. இப்போ அவங்க மார்ச் மாதம் தான் வர முடியும்னா அதுக்குள்ளே நம்ம குஞ்சுகள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துடலாம், இப்போ நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டு விட்டேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அதிகமாக கோழி குஞ்சுகள் வளர்க்க முடியாதுங்க. பெரிய பொருள்கள் வச்சு வளர்த்துக்கலாம், ஆனால் சின்ன குஞ்சுங்க விடைங்களை வச்சு வளர்க்கவே முடியாது. அது நாய்ங்க கீரிப்புள்ளை தொந்தரவு நிறைய அதிகம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் கேமரா இருக்குது. கேமரா வச்சு என்ன பண்ண முடியும்? கீரிப்புள்ளையை போய் நம்ம எதாவது கேட்க முடியுமா? இப்போ மனிதர்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்கன்னா கூட அவங்கள எப்படி இருந்தாலும் பிடிச்சி நம்ம பண்ணிடலாம். ஆனால் நாய் பிடிச்சிட்டு போகிறது, கீரிப்புள்ளை பிடிச்சிட்டு போகிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மனிதர்களும் இது வரைக்கும் இங்கெல்லாம் கை வச்சதில்லை. கை வச்சாலும் அது வேறு மாதிரி பண்ணி விட்ருவோங்க. யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, எந்த தொந்தரவும் இல்லை. நாய் பிரச்சனை அந்த கீரிப்புள்ளை தொந்தரவு தாங்க அந்த கோழி குஞ்சுங்களுக்கு. அதுதான் நண்பர்களே, அதுக்கு தான் சொன்னேன். நான் கொடுத்துட்டேன். அதனால் இனிமேல் யாரும் தயவுசெய்து மெசேஜ் போடாதீங்க, யாரும் தப்பாகவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய கோழி குஞ்சுகளோ நிறைய பொருளுங்களோ விற்கிறதுக்காக அந்த வீடியோ போடல. நான் ஒரு தாய் கோழி, 4 குஞ்சுகள், அப்புறம் ஒரு 2 ஜோடி விடை கோழிங்க, அவ்வளோதான். விடப்பட்டாவும் கோழிங்க கொடுத்துட்டேன். அதனால் இதுக்கு மேலே யாரும் மெசேஜ் போடாதீங்க தயவுசெய்து. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இனிமேல் நம்ம ஏதாவது பொருள் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம ப்ரைம் மோடில் போட்டுருவோம். ஆமாம் நண்பர்களே, இப்போ எனக்கு நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குதுல்ல, அந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நமக்கு நண்பர்கள் இருக்கிறீங்க, ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற நண்பர்கள், ப்ரீமியம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இருக்கிறீங்க. அவ்வளோதான், ஒரு 45 பேர். முதல்ல ஒரு 100 பேருக்கு பக்கம் வந்தாங்க, ஒரு 110 பேருக்கு பக்கம் வந்தாங்க. அது அப்படி இப்படியே குறைஞ்சி இப்போ ஒரு 45 பேர் 44 பேர் இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முக்கியமாக நம்முடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது, நம்ம லைன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை அந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீமியம் வீடியோ பேச்சு நம்ம போட்டோம்னா அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இனிமேல் நம்ம அந்த ப்ரீமியம் வீடியோவாக போட்டுடலாம், ஏதாவது பொருள் கொடுக்குற மாதிரி இருந்தால். ஏன்னா நிறைய மெசேஜ் வருது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது நம்மளால். நான் ஆல்ரெடி சொல்கிறேன், வேணப்பா என் பொருள் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க மட்டும் கேளுங்க, புதுசாக வர நம்பருக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட மறுபடியும் அவங்க மெசேஜ் போடுறாங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. சரி, சப்போஸ் கொடுத்தாருனா வாங்கிக்கலான்ற ஒரு ஆசையில் கூட கேட்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு நம்ம ரிப்ளை பண்ண முடியாது நண்பர்களே. அதனால் இனிமேல் ஏதாவது பொருள் நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் வீடியோவை மட்டும்தான் போடுவேன். அந்த பப்ளிக் மோடில் நான் போட மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்காக புதுசாக வர்றவங்க ப்ரீமியம் வீடியோ இது பண்ணிவிட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கூட இது என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம லைன் வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இனிமேல், அவ்வளோதான். புதுசாக வேறு யாருக்குமே தேவையில்லை. ஏதோ நல்ல விஷயங்கள் நம்ம பேசுகிறோமா, அதை நம்ம பப்ளிக் மோடில் போடலாம். அது நிறைய எல்லாருக்குமே பயன்படும். மற்றபடி இந்த சேவல்கள் கோழிகள்ன்ற விஷயத்தில் இப்போ எல்லாருக்குமே நம்ம நினச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. அது ரொம்ப அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்களாக இருந்தால் கூட ஒழுங்காக பராமரிக்க தெரியாதவங்க, எப்படி அதை வளர்க்குறதுனே தெரியாதவங்களெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க ஒரு சிலர் ஆரம்பத்தில். இப்போ அவங்கெல்லாம் நல்ல பேர் எடுத்துட்டாங்களா, பயங்கரமாக அதை பெருசு பண்ணிட்டாங்களான்னா இல்லை. கடைசியில் நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்டாக வளர்க்க தெரிகிறவங்க, ஆல்ரெடி நான் வளர்த்துருக்குறேங்க, நான் களம் பண்ணியிருக்கிறேன், அல்லது களத்துக்கே போகலன்னா கூட நான் இத்தனை வருஷம் வளர்த்துருக்குறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்லை. சுத்தமாக கோழிகளே வளர்க்க தெரியாதவங்களாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு போனாங்க. நானும் கொடுத்தேன், ஏன்னா ரொம்ப நல்லவங்க, அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. மற்றபடி அவங்களுக்கு வளர்க்க தெரியாது.
கொண்டு போகிறது அப்படியே குப்பையில் விட்டு மேயறது எல்லாத்தையும் வந்து கோழியும் நாட்டு கோழியும் அந்த கோழி இந்த கோழி மேய்ச்சிட்ருக்கோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்து பட்டாவை ஆயிடுச்சுன்னா அது கோழி மெதிக்கும் 8 மாதம் ஆனாவே. இது சும்மா அப்படியே தெருவில் விட்ட நாய் மாதிரி எங்கே வேணாலும் சுற்றிக்கின்னு எல்லா கோழியும் வச்சுட்டு திரும்போம். அது எடுத்துகிட்டு போய் டப்புனி பார்க்கறது. அது உருப்பிடுமா? அது உருப்படி ஆகுமா? கடைசியில் நம்ம பேருக்கு எடுத்து விட்றது. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இனிமேல் வந்து தரமான ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நல்லவங்களாக இருங்க கெட்டவங்களாக இருங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. சேவல் கலையில் உங்களுக்கு ஓரளவுக்கு அது விஷயம் தெரியுமா, தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அதை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. ஏங்க கரெக்டாக பயன்படுத்தினவங்க இன்றைக்கி மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறாங்க, மிகப்பெரிய பேரில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்க ஆசைப்பட்டு வாங்கின்னு போகிறது, அதுக்கப்புறமா வந்து அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ முட்டைகள் கொடுத்துருக்குறோம் ஒரு சிலருக்கு, அது வந்து இப்போ பட்டா சைஸில் ஆகிடுச்சு, அதெல்லாம் வளர்ந்து அதில் குஞ்சு பொறிச்சு. அதில் வர்றது என்ன பண்ணான்னா ஒரே சேவல் தான் வருது, 4 பொட்டை கோழி வருது, 5 பொட்டை கோழி வருதுன்னா அந்த 4 பொட்டைங்களுக்கும் 5 பொட்டைங்களுக்கும் இந்த ஒரு பட்டாவே ஈத்துக்கு மெதிக்கி விட்டுறது. அப்படியே கோழிகளை மெதிக்கி விட்டு அதை வந்து முட்டையெல்லாம் எடுத்து அவித்தில் வச்சுட்டு அப்புறமா அந்த பட்டாவை கொண்டு போய் டப்னி பார்க்குறது. அதுக்கு ஒரு நீச்சல் போடுறதில்ல, அதுக்கு ஒரு நல்ல தீனி கொடுக்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அது கோழியும் வச்சுட்டு கிடக்கும். வயசு பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 8.5 மாதம் தான் ஆகும். அதை கொண்டு போய் டப்னி பார்க்குறது. எப்படி செய்யும்? அது எப்படி செய்யும்? அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? கடைசியில் நம்ம பேருக்கு எடுத்து விட்றது. இப்போ இதை நாம் சொன்னால் ஆஹா ஓஹோ பெரிய லைன் அந்த லைன் இந்த லைன், பெரிய லைன் அந்த லைன்லாம் நான் ஓஹோ ஆஹோன்னு சொல்லலை. என்கிட்ட இருக்கிறது நல்ல லைனு. எந்த மாதிரி லைனாக இருந்தாலும் என் சேவலுங்க டஃப் கொடுக்கும். அந்த மாதிரி லைன் நான் வச்சுருக்குறேன். ஆனால் எடுத்துன்னு போகிறவங்க சரியில்லையே. கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறாங்க. 1-2 பேரில் நிறைய பேரை நான் எக்ஸாம்பிளுக்கு காட்ட முடியும். இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்கிறேன், எப்பயோ இல்லை, இன்றைக்கி நான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒன்றுத்துக்கு ஆளாக எல்லா கோழிக்கும் அதை மெதிக்கி விட்றது, அதை பட்டாவை கொண்டு போய் டப்னி பார்க்குறது. அது எப்படி செய்யும்? கடைசியில் என் பேருக்கு எடுத்து விட்றதா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இனிமேலாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் லைனை வச்சுருந்தா கூட சரி, இனிமேல் நீ எது கேட்டாலும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஒழுங்காக எப்படி ஒரு சேவல் கலையில் எந்த மாதிரி அதை பயன்படுத்தணும், ஒரு நல்ல லைனேஜ் பொருளை வந்து எப்படி பயன்படுத்தணுன்ற தெரிகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். மற்றவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும் எனக்கு அவசியமே இல்லை. நான் அறுத்து சாப்பிட்டா கூட சரி, எவனுக்கும் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஆளுங்களை கொடுக்கவே மாட்டேன். தேவையே இல்லை.